இந்த வாலிப பருவத்தை ஒழுங்கான முறையில் சரியான முறையில் கழிக்க வேண்டும் என்கிற ஒரு அழகிய வழிகாட்டலை இஸ்லாம் நமக்கு தருகிறது. இஸ்லாமும் வாலிப பருவத்தை முக்கியமான பருவமாகத்தான் பார்க்கிறது. எனவேதான் நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் 4 விஷயங்கள் பற்றி விசாரிப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லன் தஸூல கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பா. 4 கேள்விகள் கேட்கப்படாமல் ஒரு அடியானுடைய பாதம் மஹ்ஷரில் இருந்து அசைக்கப்பட மாட்டாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அந்த 4 கேள்விகளில் முதலாவது அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா. உன்னுடைய ஆயுளை நீ எப்படி கழித்தாய் என்கிற கேள்வி எல்லோரிடம் இருக்கிறது. ஆயுள் என்றால் நமக்கு புத்தி வந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் உள்ள காலம். இந்த காலத்தை நீ எப்படி கழித்தாய் அல்லாஹ் கேட்பான், பதில் சொல்ல வேண்டும். 2வது கேள்வி, ஆயுள் என்பதற்குள் எல்லாம் வரும். சிறு பருவம் வரும், வாலிப பருவம் வரும், ஒரு கட்டுதலான பருவம் வரும், முதுமையான பருவம் வரும், எல்லாம் வரும். இருந்தாலும் 2வது கேள்வியை பாருங்கள், வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா. உன்னுடைய வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய்? பொதுவாக உன்னுடைய ஆயுளை எப்படி கழித்தாய் என்று கேட்கிறார் அல்லாஹ். 2வதாக உன்னுடைய வாலிப பருவத்தை நீ எப்படி கழித்தாய் என்று கேட்கிறார். 3வதாக வஅன் இல்மிஹி மாதா அமில பிஹி. உன்னுடைய கல்வியை கொண்டு நீ என்ன செய்தாய்? அதே போல வஅன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு. உன்னுடைய பொருளாதாரம் உனக்கு எப்படி வந்தது, எப்படி அதை நீ செலவு செய்தாய்? இந்த 4 கேள்விகளும் கேட்கப்படாமல் ஒரு அடியானுடைய பாதம் அசைக்கப்பட மாட்டாது என்று வரக்கூடிய இந்த ஹதீஸில் வாலிப பருவம் மிக முக்கியமானது. எனவே ஸ்பெசிபிக்காக அந்த பருவத்தை பற்றி ஒரு கேள்வி இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்.